என்னையும் தம்மைப் போல மாற்றும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். யோபு 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மற்றும் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. இதோ உம்மைப் போல நானும் தேவனால் உண்டானவன், நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன் என்று சொல்லி யோபுவினுடைய வயதிலே குறைந்த சிநேகிதனாகிய எலிகு யோபுவை பார்த்து இந்த காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று சொல்லுகிறார். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் என்று சொல்லுகிறார். நானும் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மனிதன் மண்ணினாலே உருவாக்கப்பட்டான் என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக அநேக அறிவியல் ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது. மனிதனுடைய உடலிலே 99% ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன், கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் இவைகளெல்லாம் 99% மனிதனுடைய உடம்பிலே உண்டாயிருக்கிறது. 85% சல்ஃபர், பொட்டாசியம், சோடியம், குளோரின், மெக்னீசியம் என்று சொல்லி மற்ற இந்த தாது பொருட்களினால் மனிதனுடைய உடம்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து இருக்கிறார்கள். டார்வின் கொள்கையின்படி மனிதன் குரங்கிலிருந்து உண்டானவன் அல்ல. என் வேதம் சொல்லுகிறது, தேவன் அவனை மண்ணினாலே உண்டாக்கி அவனுக்குள்ளாக ஜீவ சுவாசத்தை, ஆவியானவரை அவனுக்குள்ளாக அனுப்பினார் என்றே சொல்ல முடியும். அவன் ஜீவாத்மாவாய் மாறிவிட்டான் என்று சொல். ஆதி நாட்களிலே கிட்டத்தட்ட 20-30 வருடங்களுக்கு முன்பாக மனிதனுடைய உடம்பை ஆராய்ச்சி செய்துவிட்டு இந்த மனிதனுடைய விலை, அவனுடைய உடம்பே சிதைக்கப்பட்டு அதிலிருந்து எடுக்கப்படக்கூடிய தாது பொருட்களினுடைய விலை எவ்வளவாய் போகும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். $6.80 அவனோட உடம்பிலிருந்து எடுக்கப்படுகிற அந்த தாது பொருட்களை அவர்கள் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடித்து இருக்கிறார்கள். ஆனால் அவன் 70 வயது வரை ஒரு மனிதன் நார்மலாக வாழ்வான் என்று சொன்னால் அவன் கிட்டத்தட்ட 6000 டன் அரிசியை அவன் சாப்பிடக்கூடியவனாக அவன் இருக்கிறான் என்று சொல்லி கண்டுபிடித்து இருக்கிறார்கள். இவ்வளவு டன் அரிசியை சாப்பிட்டும் மனிதனுடைய முடிவிலே, அவனுடைய உடம்பிலே உள்ள தாது பொருட்களை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தால் அவனுடைய விலை $6.80 தான் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், மனிதன் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன் என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக இந்த காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு பின்பாக, இயேசு கிறிஸ்து பரமேறினதற்கு பின்பு, நான் போவேன், சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொன்ன பின்பு இந்த மண்ணான சரீரத்திலே ஆவியானவர், மண்பாண்டமாகிய சரீரத்தில் மகிமையுள்ள ஒரு ஆவியானவர் தங்கி நம்முடைய இந்த சரீரத்தை ஒரு ஆலயமாக மாற்றியிருக்கிறார். நம்முடைய காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இத்தனை ஆச்சரியமுள்ள ஒரு மார்க்கம் நமக்கு இருக்கிறதா என்று யோசிக்க தோன்றும். இத்தனையான ஒரு அருமையான ஒரு மார்க்கம், ஒரு மனிதனை மண்ணினால் உண்டாக்கி தன்னுடைய சுவாசத்தை ஊதி அவனுக்கு ஜீவனை கொடுத்தவர் இந்நாட்களிலே அவனுடைய சரீரத்தை ஆலயமாக மாற்றி அவனுக்குள்ளாய் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பி அவனை வாசம் பண்ணுகிறதற்கும் காரணம் என்ன? அவனை தன்னை போல மறுரூபப்படுத்தும்படியாக அவனுக்குள்ளாக அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அம்மனிதனை தன்னை போல மாற்றிவிடும்படியாக அவர் அதற்குள்ளாக இருந்து மனிதனுக்குள்ளாக அத்தனை காரியங்களை, கிரியைகளை செய்கிறவராக இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே வேதம் நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே எபேசு சபைக்கு பவுல் எழுதும்பொழுது இப்படியாக எழுதுகிறார். நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகிற வரைக்கும் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வளர்ச்சி ஒரு சிறு குழந்தையின் வளர்ச்சியிலே நின்று விடாதபடி
இந்த ஆவியானவர் நம்முடைய சரீரங்களில் தங்கி நம்முடைய ஆன்மீக வளர்ச்சியை, ஆவிக்குரிய வளர்ச்சியை கிறிஸ்துவினுடைய அந்த சரீர பூரண வளர்ச்சிக்கு அவர் மாற்றுகிறார் என்று பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். இதற்காகத்தான் மகிமையுள்ள ஒரு ஆவியானவர் மண்பாண்டமாகிய நமக்குள்ளாக தங்கி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இதற்கு தான் சபையிலேயே அப்போஸ்தலர்களை, போதகர்களை, தீர்க்கதரிசிகளை, மெய்ப்பர்களை, இவர்களையெல்லாம் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றும் அதற்கு கீழாய் உள்ள வசனங்களிலே எபேசு சபைக்கு அங்கே பவுல் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதே பவுல் 2 கொரிந்தியர் 3 கொரிந்து சபைக்கு எழுதும்பொழுது சொல்லுகிறார், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு தந்திருப்பதற்கு அநேக பாஷைகளை பேசி பரவசப்படுகிறதற்கும் நாம் ஆடிவிட்டு சென்று விடுவதற்கும் அல்ல, அந்த மகிமையின் மேல் மகிமை நமக்கு எதற்கு கொடுக்கப்படுகிறது? ஆவியாயிருக்கிற அந்த சாயலாகத்தானே நாம் மாறிவிடும்படியாக, கிறிஸ்துவினுடைய பூரண வளர்ச்சிக்கு தக்கதாக ஒரு நிறைவான வளர்ச்சி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்குள்ளாய் உண்டாகிவிடும்படியாக நம்முடைய சரீரத்திலே தங்கியிருக்கிறார் என்றே சொல்ல முடியும். நடந்த ஒரு சம்பவத்தை இப்படியாய் சொல்லுவார்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு அகதிகள் கனடாவிலே குடியேறின பொழுது 2 வாலிபர்கள் 2 பேர் அங்கே குடியேறின போது ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான், இன்னொரு மார்க்கத்தை பின்பற்றுகிறவனாக இருந்தான். ஒருவன் கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றினான், இன்னொருவன் மற்றொரு மார்க்கத்தை பின்பற்றினான். கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றினவன், நாங்கள் இங்கே வந்துவிட்டோம், அகதிகளாய் வந்துவிட்டோம், இந்த கனடா தேசத்தில் எனக்கு வேலை வேண்டும் என்று ஜெபித்தான். அதே போல் நண்பனும் ஜெபித்தான். எனக்கு திருமணமாக வேண்டும் என்று இயேசுவின் மார்க்கத்தை பின்பற்றுகிறவனும் ஜெபித்தான், மற்ற மார்க்கத்தவனும் ஜெபித்தான். அதே போல் ஆண் குழந்தை தான் வேண்டும் என்று சொல்லி 2 பேரும் ஜெபித்தார்கள். 2 பேரும் கேட்ட காரியங்கள் 2 பேருக்குமே நடந்தது. குழந்தை பிறந்தது, திருமணமானது, நல்ல வேளையில் அமர்த்தப்பட்டார்கள், ஆண் குழந்தையே பிறந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த கிறிஸ்துவின் மார்க்கத்தை பின்பற்றுகிறவன் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். இதை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பான். அவன் நடந்தாலும், அவன் அங்கேயும் இங்கேயும் அலைந்தாலும் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது கூட இருந்த நண்பனுக்கு மிகுந்த கோபம் வந்துவிட்டது. உன்னுடைய இயேசு எதில் பெரியவர்? நானும் ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகிறேன், நீனும் ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகிறாய். நீயும் வேலைக்காக ஜெபம் பண்ணினாய், நான் வேண்டிக் கொண்டேன். நீயும் திருமணமாக ஜெபம் பண்ணினாய், நான் வேண்டிக் கொண்டேன். நீயும் ஆண் குழந்தைக்காய் ஜெபித்தாய், நானும் வேண்டிக் கொண்டேன். 3 பேருக்குமே இந்த உலகத்தில் நாம் விரும்பின எல்லா காரியங்களும் நேர்த்தியாய் கிடைத்தது. எப்படி உன்னுடைய மார்க்கத்தை சேர்ந்த அந்த இயேசு, அந்த வழியை சொல்லிக் கொடுக்கிற இயேசு, இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிற இயேசு எதில் பெரியவர் என்று கேட்டு கோபத்தில் ஓங்கி ஒரு அறையும் கூட அறைந்து விட்டான். இப்பொழுது அந்த நண்பன் இவனை பார்த்து சொன்னான், உண்மைதான், நான் கேட்கிற எல்லாவற்றையும் நீயும் பெற்றிருக்கிறாய், நானும் பெற்றிருக்கிறேன். ஆனால் நான் ஒரு ஜெபத்தை நான் இயேசுவை பார்த்து ஜெபிக்கிறேன். நீ மற்ற மார்க்கத்தை பின்பற்றுகிற நீ இந்த ஜெபத்தை செய்ய முடியுமா? இயேசுவே, உம்மை போல என்னை மாற்றும் என்று சொல்லி, உம்முடைய சாயலாக என்னை மாற்றும் என்று ஜெபிக்கிறேன் என்று சொன்ன பொழுதுதான் அவனுக்கு புரிந்துவிட்டது. ஓஹோ, இந்த மார்க்கம் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, உலகத்தின் நன்மைகளுக்காக அல்ல, உலகத்தினுடைய காரியங்களை நாம் பெருக்கிக் கொள்கிறதற்காக அல்ல, அந்த இயேசுவை போல மாறும்படியாகத்தான் இந்த மார்க்கம் போதிக்கிறது என்பதை அறிந்து கொண்டவனாக நானும் அந்த இயேசுவை பின்பற்றுகிறேன், அவருடைய சாயலாக மாற நானும் விரும்புகிறேன் என்று தன்னை அர்ப்பணித்து விட்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவினுடைய மார்க்கம், மதம் அல்ல, மார்க்கத்தை பின்பற்றுகிற நாம், அந்த வழியை பின்பற்றுகிற நாம், அந்த வழியிலே நடக்கிற நாம் ஆண்டவரை பார்த்து செய்ய வேண்டிய காரியம். இன்றைக்கு நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய சரீரமாகிய ஆலயத்திலே பரிசுத்த ஆவியானவர் மண்பாண்டங்களிலே விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறதற்கு காரணம், அந்த விலையேறப்பட்ட பொக்கிஷம் நம்முடைய சரீரத்திலே தங்கியிருப்பதற்கு ஒரே காரணம் அவருடைய சாயலாக நம்மை மாற்றிவிடும்படியாக. ஆதியிலே எப்படி ஒரு மண்ணுக்குள்ளாக அவர் உள்ளே பிரவேசித்து அதை ஜீவாத்மாவாக மாற்றி ஒரு மனிதனாய் உருவாக்கினாரோ, அதே போல் இந்த நாட்களிலே கிறிஸ்துவினுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிற நாம் அந்த இயேசுவை பார்த்து நாம் ஜெபிக்கும் பொழுது, இயேசுவே உம்மை போல மாற்றும் என்று ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு நம்முடைய சரீரத்திலே அநேக மாற்றங்களை உருவாக்குகிறவராக
உள்ளான மனிதனிலே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை உருவாக்குகிறவராக ஆவியானவர் இன்றைக்கும் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். நாமும் ஜெபித்தோம் என்று சொன்னால் நமக்குள்ளாகவும் மகிமையின் மேல் மகிமையடைந்து அந்த சாயலாகத்தானே நாம் மறுரூபம் அடைய முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே தந்தருள்வாராக. ஆம். என்னையும் தம்மை போல மாற்றும் இம்மானேசத்தை எண்ணி எண்ணியே உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவேன். பாரீர் கெத்செமனே பூங்காவில் நேசரையே வேண்டுதல் செய்திடம் சத்தம் நோனித்திட